மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் ராஜபக்சவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்றும் பாமகவினர் காரைக்கால் தலைமை தபால் நிலையம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச நீதிமன்றத்தில் போர் குற்றவாளியாக ராஜபக்சேவை நிறுத்தி தண்டனை வழங்கிடு. இது குறித்து பாமக மாவட்ட செயலாளர் தேவமணி கூறுகையில், இலங்கையில் ஆட்சி செய்யக்கூடிய சிங்கள அரசு அங்கு வாழக்கூடிய அப்பாவி தமிழர்களை லட்சக்கணக்கான பேர்களை ஈவு இரக்கமின்றி ராஜபக்சே அரசு அவர்களை சுட்டு வீழ்த்தி வெறித்தனம் ஆடியுள்ளது. இதை ஐநா சபை இரண்டாவது முறையாக தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இந்த தீர்மானத்திற்கு இந்திய அரசு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும். அங்கு நம் தமிழக பகுதியிலிருந்து மீன் பிடிக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களை 500க்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை கொன்று குவித்துள்ளனர். அந்த கொன்று குவித்த ராஜபக்ச அரசை போர் குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு ஐநா சபையில் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.